அன்புள்ள ரவி ஜி டிவி அன்பர்களே வணக்கம். பகவத்கீதையின் 9வது அத்தியாயத்தினை நாம் பார்க்க போகிறோம். அன்பர்கள் அனைவரும் கேட்டு மகிழ்வுறுமாறு வேண்டுகிறோம். கிருஷ்ண பரமாத்மானுடைய அனுகிரகம் கிடைக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. பகவத்கீதை 9வது அத்தியாயம் ராஜ வித்யா ராஜகுஹ்ய யோகம் என்று அழைக்கப்படுகிறது. பகவான் கூறுகிறார், அர்ஜுனா, எதை அறிந்து கொண்டதாலேயே துக்க வடிவான உலகிலிருந்து விடுதலை பெறுவாயோ, மிகவும் மறைத்து போற்ற வேண்டிய விஞ்ஞானத்தோடு இருக்கின்ற இந்த ஞானத்தை குற்றங்குறை காணாத இயல்புடைய பக்தனான உனக்கு நான் மறுபடியும் உரைக்கிறேன். அர்ஜுனா, கவனமாக கேள் அர்ஜுனா என்கிறார். இந்த விஞ்ஞானத்துடன் கூடிய ஞானம் அனைத்து வித்தியைகளுக்கும் அரசு, மறைத்து போற்றப்பட வேண்டியதில் சிறந்தது, மிக புனிதமானது, மிக சிறந்தது. அர்ஜுனா, கண்கூடாக உணர்தற்கு உரியது. அர்ஜுனா, ஆகவே நான் சொல்வதை மிக கவனமாக கேள் அர்ஜுனா என்று கிருஷ்ண பரமாத்மா கூறுகிறார். அனைத்தும் தர்ம நெறிக்கு உட்பட்டது, கடைப்பிடிப்பதற்கு மிகவும் எளிதானது, மேலும் அழிவற்றது. தர்மத்தினுடைய சிறப்பில் நம்பிக்கை இல்லாத மனிதர்கள் என்னை அடையாமல் மரண வடிவமான சம்சார சக்கரத்தில் சுற்றி கொண்டே இருக்கிறார்கள். அர்ஜுனா, உருவமற்ற பரமாத்மாவான என்னால் இந்த அனைத்து உலகமும் பனிக்கட்டியில் நீர் சூழ்ந்திருப்பதைப் போல உள்ளது. எல்லா உயிரினங்களும் என்னுடைய சங்கல்பத்தின் பலத்தினால் நிலை பெற்றுள்ளன. ஆனால் உண்மையில் நான் அவற்றில் நிலை பெற்றிருக்கவில்லை. அர்ஜுனா, அடுத்து என்னுடைய சக்தியை பார், என்னுடைய யோக சக்தியை பார், ஈஸ்வர தன்மையை பார். அர்ஜுனா, அனைத்து உயிரினங்களையும் தாங்குகின்றவனும் உண்டாக்குபவனும் அழிப்பவனும் அனைத்தும் நானே. என்னுடைய ஆத்மா உண்மையில் உயிரினங்களில் நிலை பெற்று இருப்பதில்லை. எங்கும் வீசுகின்ற பெருங்காற்று எவ்வாறு ஆகாயத்தில் அப்படியே உள்ளதோ அவ்வாறே எல்லா உயிரினங்களும் என் சங்கல்பத்தில் உண்டாவதால் என்னிடம் உள்ளன என்று அறிந்து கொள் அர்ஜுனா என்கிறார். ஆகவே கர்மங்களில் பற்றில்லாமல் ஒதுங்கியவனை போன்றும் இருக்கின்ற பரமாத்மாவான என்னை அந்த செயல்கள் பந்தப்படுத்துவதில்லை. எப்படி தாமரை இலையில் இருக்க தண்ணீர் தாமரை இலையை ஒட்டுவதில்லையோ, அதை போல அந்த கர்ம பந்தங்கள் என்னை ஒட்டுவதில்லை. அர்ஜுனா, தலைவனான என் கண்காணிப்பில் பிறகுறுதியானது அசைவன அசையாதன இவற்றோடு கூடிய உலகம் அனைத்தையும் தோற்றுவிக்கிறது. இக்காரணத்தினால் இந்த சம்சார சக்கரம் சுழன்று கொண்டு இருக்கிறது. அர்ஜுனா, என்னுடைய மேலான இயல்பை அறியாதவர்களான அறிவிலிகள் மனிதனுடைய உடலை தாங்கிக் கொண்டிருக்கும் உயிரினங்கள் அனைத்துக்கும் தலைவனான என்னை அல்பமாக நினைக்கிறார்கள், என்னை அவமதிக்கிறார்கள். என்னை அவமதிப்பவர்களுக்கு தண்டனை உண்டு. அர்ஜுனா, என்னுடைய யோக மாயையினால் உலகம் அனைத்தையும் காப்பதற்காக மனித உரு தாங்கி நிலவும் பரமேஸ்வரனான என்னை சாதாரண மனிதன் என்று நினைக்கிறார்கள். யார் அவர்கள்? அறிவிலிகள். அறிவாளிகள் என்னுடைய சக்தியை நினைத்து என்னையே வழிபடுகிறார்கள். அர்ஜுனா, ஆகவே வீணான ஆசையுடையவர்களும் பயனற்ற செயல்களை செய்பவர்களும் வீணான அறிவு உடையவர்களுமான தத்துவ ஞானம் இல்லாத உறுதி இல்லாத மனமுடைய அறிவிலிகள் அரக்கத்தன்மையையும் அசுரத்தன்மையையும் மோகத்துக்கு வசப்பட்டு துன்புறுத்துவது ஆகிய இயல்பையே சார்ந்துள்ளார்கள். பெரியோர்கள் எல்லா உயிரினங்களுக்கும் என்றும் உள்ள நிலைத்த காரணம் என்னை சொல்கிறார்கள். என்னை அழிவற்றவன் என்று அறிந்து வேறு எதிலும் நாட்டம் இல்லாத மனதுடன் என்னையே வழிபடுகிறார்கள். அவர்கள் தீர்க்க தரிசனம் உள்ளவர்கள். அர்ஜுனா, பெரியோர்களுக்கு பகுத்தறியும் தன்மை உண்டு. அர்ஜுனா, ஆகவே யார் என்னுடைய நாமங்களை இடைவிடாமல் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ, கீர்த்தனங்களை கூறுகிறார்களோ, என்னை திரும்ப திரும்ப வணங்கி கொண்டும் எப்பொழுதும் என்னுடைய தியானத்திலேயே நிலைத்திருந்தும் வேறொன்றிலும் நாட்டமில்லாத அன்புடன் என்னை வழிபடுகிறார், அவன் உண்மையான பக்தன். அர்ஜுனா, கிரதமும் நானே,
யஞ்ஞமும் நானே, பித்ரு யஞ்ஞமான சிராத்தமும் நானே, ஹோம திரவியங்களும் மூலிகைகளும் நானே, வைதீக கர்மங்களில் ஓதப்படும் மந்திரமும் நானே, நெய்யும் நானே, அக்னியும் நானே, ஹோமம் என்ற செயலும் நானே தான் அர்ஜுனா. இந்த உலகம் அனைத்தையும் தாங்குபவனும் கர்மங்களுக்கு பயனளிப்பவனும் தந்தையும் தாயும் பாட்டனாரும் அறியத்தக்கவனும் புனிதமானவனும் ஓங்காரமும் ரிக் யஜூர் சாம அதர்வன என்ற 3 வேதங்களும் நானே தான் அர்ஜுனா. ஆகவே எல்லாவற்றுக்கும் புகலிடம் நானே. கைமாறு எதிர்பாராமல் உதவி புரியும் நண்பன், அகில உலகமும் தோன்றுவதற்கும் ஒடுங்குவதற்குமான காரணம், நிலையாக தங்கும் இடம், நிதானம், அதாவது பிரளய காலத்தில் அனைத்து உயிரினங்களும் நுண்ணிய வடிவில் லயமடையும் இடம், அழிவில்லாத விதை ஆகிய அனைத்தும் நானே. அனைத்துக்கும் வித்து விதை நானே. என்னிடமிருந்தே அனைத்து பொருள்களும், அசையும் பொருட்கள், அசையா பொருட்கள், ஜட பொருட்கள் அனைத்தும் தோன்றுகின்றன அர்ஜுனா. நானே தான் முழு முதல் காரணம் அர்ஜுனா. நான் தான் சூரியனுடைய வடிவில் வெப்பமாக இருக்கிறேன். சந்திரனுடைய வடிவில் குளிர்ச்சியாக இருக்கிறேன். மலையை உள்ளிழுத்து தடுத்து நிறுத்துகிறேன், பொழியவும் செய்கிறேன். மலை பொழிவதற்கும் நானே காரணம், மலை நிற்பதற்கும் நானே காரணம் அர்ஜுனா. நானே இரவா பெருநிலையும் ஆவேன். படைத்தவற்றை அழிக்கும் மகா காலமும் நானே ஆவேன். அழியாததும் அழியக்கூடியதும் எல்லாமே நான் தான். என்னுடைய ஸ்வரூபந்தான் அர்ஜுனா. 3 வேதங்களிலும் வர்ணிக்கப்பட்டுள்ள முறைகளின்படி பயனை நல்கக்கூடிய கர்மங்களை செய்து யாகத்தில் சோமம் என்ற ரசத்தை அருந்தி பாவங்கள் அகன்று தூய்மை பெற்றவர்கள் என்னை யாகங்களால் உபாசித்து ஸ்வர்கலோகம் அடைவதை வேண்டுகிறார்கள். அவர்கள் புண்ணியத்தின் பயன் வடிவான அமரர் உலகை அடைந்து ஸ்வர்க்கத்தில் தெய்வீகமான தேவதைகள் அனுபவிக்கும் போகங்களை அனுபவிக்கிறார்கள். ஆகவே என்னை நம்பாதவர்கள் திரும்ப திரும்ப பிறந்து இறத்தலை அடைகிறார்கள். அதாவது புண்ணியத்தினால் சொர்க்கத்தையும் புண்ணியம் தீர்ந்து போவதால் மறுபடியும் மண் உலகையும் அடைகிறார்கள் அர்ஜுனா. வேறு எதிலும் நாட்டமில்லாது பகவான் ஒருவரிடமே அனன்ய பிரேமை கொண்டவர்களான எந்த பக்தர்கள் பரமேஸ்வரனான என்னை தியானித்து கொண்டு எவ்வித பயனையும் எதிர்பார்க்காமல் உபாசிக்கின்றனரோ, இடைவிடாது என்னையே நினைத்து கொண்டு இருக்கின்றார்களோ, அவர்களுடைய யோக சேமத்தை, பகவானை அடைவதற்குரிய யோகத்திற்குரிய சாதனங்களை நானே அடைய செய்கிறேன். எதிலும் பற்றில்லாமல் என் மீது பற்று உள்ளவர்கள், இடைவிடாது தியானம் செய்பவர்கள், இடைவிடாது கீர்த்தனம் பாடுபவர்கள், எப்பொழுதும் என்னுடைய மந்திரத்தை சொல்லிக்கொண்டு இருப்பவர்கள் என்னை அடைகிறார்கள் அர்ஜுனா. பயனை எதிர்பார்ப்பவர்களான எந்த பக்தர்கள் சிரத்தையோடு கூடியவர்களாக இருந்த போதிலும் மற்ற தேவதைகளை வழிபடுகிறார்களோ அவர்களும் என்னையே வழிபடுகிறார்கள் அர்ஜுனா. ஆனால் அவர்களுடைய வழிபாடு விதிமுறைப்படி உள்ளதன்று. எல்லா யாகங்களையும் ஏற்றுக்கொள்பவனும் தேவர்களை அடக்கி ஆள்பவனும் நானே, மகேஸ்வரனும் நானே. ஆனால் அவர்கள் பரமாத்மாவான என்னை இந்த தத்துவ ரீதியில் அறிவதில்லை. ஆகையே வீழ்ச்சி அடைகிறார்கள், மறு பிறவியை அடைகிறார்கள். தேவதைகளை வழிபடுபவர்கள் தேவதைகளை அடைகிறார்கள். பித்திருக்களை வழிபடுபவர்கள் பித்திருக்களை வழிபடுகிறார்கள். பூதங்களை வழிபடுபவர்கள் பூதங்களை வழிபடுகிறார்கள் அர்ஜுனா. என்னை வழிபடுபவர்கள் என்னையே அடைகிறார்கள். ஆகவே என் பக்தர்களுக்கு மறு பிறவி கிடையாது அர்ஜுனா. ஆகவே என்னை நம்பு. என்னை நம்பியவர்களை நான் கைதூக்கி விடுவேன் அர்ஜுனா. நான் யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டேன் அர்ஜுனா என்கிறார். எவன் ஒருவன் எனக்கு பக்தியோடு எனக்கு இலை, மலர், பழம், நீர் முதலியவற்றை அர்ப்பணம் செய்கிறானோ, தூய புத்தியுடன் பயனை எதிர்பார்க்காமல் பிரேமை நிறைந்த அந்த பக்தனுடைய பக்தியுடன் அர்ப்பணம் செய்யப்பட்ட காணிக்கையான அதை, இலை, மலர் முதலியவற்றை நான் சகன ஸ்வரூபமாக வெளிப்பட்டு பிரியத்துடன் அருந்துகிறேன் அர்ஜுனா. குந்தியின் மைந்தனே, எந்த கர்மத்தை செய்கிறாயோ, எதை உண்கிறாயோ, எதை ஹோமம் செய்கிறாயோ, எதை தானம் அளிக்கிறாயோ, எந்த தவத்தை செய்கிறாயோ, அவை அனைத்தையும் எனக்கு அர்ப்பணம் செய்துவிடு. எனக்கு நிவேதனம் செய்துவிட்டு மற்றவற்றை உண்பாயாக. இவ்வாறு செய்வது அனைத்தையும் பகவானுக்கே அர்ப்பணம் செய்வதாகிய சந்நியாச யோகத்தில் ஈடுபட்ட மனதுடைய நீ
நல்லதும் தீயதுமான பயன்களில் ஆகிய கர்மங்களின் கட்டுகளிலிருந்து விடுபடுவாய். அவ்வாறு விடுபட்டு நீ என்னையே அடைந்து விடுவாய் அர்ஜுனா. எல்லா உயிரினங்களிலும் நான் ஒரே சமமாக நிறைந்துள்ளேன். எனக்கு வெறுக்கத்தக்கவன், வேண்டத்தக்கவன், விரும்பத்தக்கவன் என்று யாரும் இல்லை அர்ஜுனா. எவர்கள் உண்மையான பக்தியுடன் என்னை வழிபடுகிறார்களோ அவர்கள் என்னை அடைகிறார்கள். எவர்கள் என்னிடம் சரண் அடைகிறார்களோ நான் அவர்களை காக்கிறேன் அர்ஜுனா. மிகவும் தீய நடத்தை உள்ளவனானாலும் வேறு எதிலும் நாட்டமின்றி என் பக்தனாகி என்னை வழிபடுவானானால் அவன் சாது நல்லவன் என்றே கருதப்படத்தக்கவன். ஏனெனில் அவன் பகவானை பூஜிப்பதை காட்டிலும் சிறந்தது வேறு இல்லை என்ற நல்ல தீர்மானத்துக்கு வருகிறான் அர்ஜுனா. அவன் விரைவிலேயே தர்மாத்மாவாக ஆகிறான். நிலையான அமைதியை அடைகிறான் அர்ஜுனா. என்னுடைய பக்தன் என்றும் அழிவதில்லை அர்ஜுனா. இதை நீ மனதில் வைத்துக்கொள். என்னுடைய பக்தன் என்றும் அழிவதில்லை என்ற சத்தியத்தை நான் உனக்கு அறிகிறேன். பெண்கள், வைசியர், 4ஆம் வர்ணத்தவர்கள், அவ்வாறே சண்டாளர் முதலிய இழிந்த பிறவி அடைந்தவர்கள் எவர்களாக இருந்தாலும் அவர்களும் என்னையே தஞ்சமடைந்து மேலான பெரும் பேரான மோட்சத்தை அடைகிறார்கள் அர்ஜுனா. புனிதமான இயல்பு வாய்ந்த பிராமணர்கள், ராஜ ரிஷிகள் ஆகிய பக்தர்கள் என்னை சரணமடைந்து பரம கதியை அடைகிறார்கள் என்பதில் சொல்வதற்கு என்ன உள்ளது? ஆகையால் சுகம் இல்லாததும் நிலை இல்லாததுமான இந்த மனித உடலை அடைந்த நீ எப்போதும் என்னை வழிபடுவாயாக. என்னை உண்மையில் பக்தி செய்து வழிபட்டால் என்னை அடைவாய். என்னிடமே மனம் நிலை பெற்றவனாக ஆகிவிடு. என் பக்தனாக ஆகிவிடு. என்னை பூஜிப்பவனாக ஆகிவிடு. என்னை வணங்கு. இவ்விதம் மனம் புலங்களோடு கூடிய உடலை என்னிடம் ஈடுபடுத்தி என்னையே அடையத்தக்க ஒரே புகழாக கொண்டு என்னையே அடைவாயாக. ஆகவே கிருஷ்ணர் சொல்கிறார், ஃபிக்ஸ் யுவர் மைண்ட் இன் மீ அலோன், லெட் மீ யுவர் தாட் அபைட் இன் மீ, பவ் டவுன் டு மீ, பி டிவோட்டட் டு மீ, தேர் ஆஃப்டர் யூ வில் லிவ் இன் மீ. என்னையே சரணாகதி அடைந்தால், உண்மையாக நேசித்தால், பக்தி செய்தால், வணங்கினால் என்னையே அடைவாய். எவ்வளவு தீயவனாக இருந்தால் கூட என்னை சரணடைந்து விட்டால் அவன் சொர்க்கம் செய்வான். அவனுக்கு மறுபிறவி இல்லை அர்ஜுனா. ஆகவே கலங்காதே, கண்ணீர் விடாதே, போருக்கு தயாராகு என்று அர்ஜுனனை அவர் பார்த்து கூறுகிறார். ஆகவே உனக்கு துக்க வடிவிலிருந்து எப்படி விடுதலை பெறுவாய் என்பதை நான் உரைத்தேன். விஞ்ஞானத்தோடு கூடிய இந்த ஞானத்தை குற்றங்கூரை காணாத இயல்புடைய பக்தனான உனக்கு மறுபடியும் சொல்லி நான் உனக்கு நல்வழி காட்டுகிறேன் அர்ஜுனா. ஆகவே அனைத்து உயிர்களும் நானே, படைப்பவனும் நானே, காப்பவனும் நானே. அனைத்து சராசரங்களுக்கும் வித்து நானே, விதையும் நானே. என்னிடமிருந்தே அனைத்தும் உண்டாகின்றன. அசைவன அசையாதன, நிலம், நீர், காற்று, நெருப்பு, பறவைகள், விலங்குகள் அனைத்தும் என்னிடமிருந்தே உண்டாகின்றன அர்ஜுனா. நான் இல்லாமல் எதுவுமே அசைவதில்லை. அசைவன அசையாதது அனைத்தும் நானே. சுக துக்கம் அனைத்தையும் சமமாக பார்க்க வேண்டும். இன்பம் துன்பம் அனைத்தையும் சமமாக பாவிக்க வேண்டும். பெரியோர்கள் எல்லா உயிரினங்களுக்கும் என்றும் உள்ள நிலைத்த காரணம் என்னையே என்றும் நான் அழிவற்றவன் என்று அறிந்து எனக்கு அழிவே கிடையாது அர்ஜுனா. எனக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை, அழிவற்றவன் நான். என்னை உணர்ந்து வணங்கும் பெரியோர்கள் என்னை அடைகிறார்கள் அர்ஜுனா. ஆகவே உறுதியான பக்தியுடன் என்னை வழிபடு என்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. பகவத்கீதையினுடைய பொன்மொழிகளை நாம் பின்பற்றினால் வாழ்க்கையில் இன்புறலாம். பகவானுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அனைவரும் வீட்டில் ஒரு பகவத்கீதை புத்தகம் வைத்து படியுங்கள். வாழ்க்கையில் மறுமலர்ச்சி உண்டாகும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா என்று காலை மாலை இரு வேளைகளிலும் பகவானை பிரார்த்தியுங்கள். உடல் ஆரோக்கியம் பெறும், சுபகாரியம் நடைபெறும், நாட்டில் மும்மாறி மழை பெய்யும் என்பதில் உறுதியாக சொல்கிறேன். அனைவரும் கிருஷ்ணரை வணங்குங்கள். பகவத்கீதை தினமும் முடிந்தால் 2 பக்கங்களாவது படியுங்கள். வாழ்வில் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் என்பதை நான் உறுதியளிக்கிறேன். உடல் ஆரோக்கியம் பெருகும்.
அனைத்து விஷயங்களிலும் நன்மை பெருகும். வாழ்க வளமுடன். அனைத்தும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கே அர்ப்பணம். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஹரே கிருஷ்ணா.